வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல +2 கெமிஸ்ட்ரியில வேலன்சி பாண்ட் தியரி அப்படின்னா என்ன? இந்த வேலன்சி பாண்ட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட், ஒரு லிகண்டுக்கும் ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்ட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுது. அந்த பாண்ட் என்ன பாண்டு? இட் இஸ் a கோவலன்ட் பாண்ட். அடுத்தது லிகான்ல சென்ட்ரல் மெட்டல் அயான சுத்தி இருக்கும் பாருங்க. லிகான்ல அதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது பிணைப்புல ஈடுபடாத ஜோடி எலக்ட்ரான், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன பண்ணும்? அதுக்கு என்ன கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கோ, கோஆர்டினேஷன் நம்பர்னு என்னன்னு தெரியும் இல்லையா? சென்ட்ரல் மெட்டல் அயான சுத்தி எத்தனை சிக்மா பாண்டு லிகாண்டோட கனெக்ட் ஆயிருக்கோ, எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கோ, அதான் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6னா 6 வேக்கன்ட் டி ஆர்பிட்டலை சென்ட்ரல் மெட்டல் அயான் கிரியேட் பண்ணும். கோஆர்டினேஷன் நம்பர் 4னா 4 வேக்கன்ட் டி ஆர்பிட்டலை இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் கிரியேட் பண்ணும். இது மூணாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்ன? ஒரு லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் இடையே இருக்கிற பாண்டு என்ன பாண்டா இருக்கும்? கோவலன்ட் பாண்ட். இந்த விபி தியரி சொல்லுது. அடுத்தது லிகான்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்தது சென்ட்ரல் மெட்டல் அயான் அதோட கோஆர்டினேஷன் நம்பருக்கு தகுந்த மாதிரி வேக்கன்ட் டி ஆர்பிட்டால கிரியேட் பண்ணும். இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். These vacant orbitals of central metal atom undergo hybridization. So the vacant hybridized orbital of the central metal ion linearly overlap with the filled orbitals of the ligand. அது ஹைபிரிடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம், இப்போ உதாரணத்துக்கு sp3d2 ஹைபிரிடைசேஷன் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலுக்கும் லிகாண்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய லிகாண்ட் ஆர்பிட்டாலும் லீனியரா ஓவர்லேப் ஆகி, அது நேரா ஓவர்லேப் ஆகி என்ன பாண்டை உருவாக்குது? கோவலன்ட் சிக்மா பாண்ட்ஸை உருவாக்குது. The vacant hybridized orbitals of the central metal ion linearly overlap with the filled orbital of the ligands to form coordinate covalent sigma bonds between the central metal and the ligand. சரிங்களா? அடுத்து இந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸுக்கும் ஆர் டைரக்ஷனல், இந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னா ஒரு டைரக்ஷனல் இருக்கும். And their orientation in space gives a definite geometry of the complex ion. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அந்த 6 அந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலும் அது எப்படி இருக்கும்? ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும்னா ஆக்டாஹெட்ரல் ஷேப்ல ஓரியன்ட் ஆயிருக்கும். உடனே அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லிடுவாங்க? இட் இஸ் an ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலோட டைரக்ஷனல் and their orientation in space gives the structure of the complex. அடுத்தது கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ரெண்டா இருக்கலாம். ஒன்று sp3 ஹைபிரிடைசேஷன் டெட்ராஹெட்ரல் ஷேப்பா இருக்கலாம், இல்லை dsp2 ஹைபிரிடைசேஷன் ஸ்கொயர் பினாஸ் ஷேப்பா இருக்கலாம். இதெல்லாம் விபி தியரி சொன்னது. இதே கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது d2sp3 அல்லது sp3d2, இந்த ரெண்டு ஹைபிரிடைசேஷன்ல ஏதாவது ஒன்று. ஸ்ட்ரக்சர் ஜியாமெட்ரி என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் ஷேப்பா இருக்கும். அடுத்தது இந்த ஹைபிரிடைசேஷன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட் வருதுன்னு வச்சுங்க. இப்ப சைனைடு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட் வருது அப்படின்னு சொன்னா n-1 d ஆர்பிட்டால்ல இருந்து அந்த ஹைபிரிடைசேஷன் நடக்கும். எப்படி? சைனைடு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்தா ஹைபிரிடைசேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா எஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டி, அதாவது n-1 d ஆர்பிட்டால்ஸ்ல இருந்து ஹைபிரிடைசேஷன் நடக்கும். Then they are called inner orbital complexes or low spin complexes or spin paired complexes. ஏன் ஸ்பின் போர்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் வருது அப்படின்னா அந்த ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான் தனித்தனியா இருந்ததுன்னா ஜோடி ஆயிடும். சரிங்களா? அதனாலதான் ஸ்பின் போர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இதே வந்து ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுங்க. சப்போஸ் வீக் ஃபீல்டு இருக்கு லிகாண்ட் இருக்கு அப்படின்னா எது எது ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும்னா ND ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு sp3d2 ஹைபிரிடைசேஷன் ஆக்டாஹெட்ரல்ல நடக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்சஸ் ஆர் ஹை ஸ்பின் அல்லது ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்தா வீக் ஃபீல்ட் லிகாண்ட் வந்தா சைனைடு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், அதனால வந்து சிங்கிள் எலக்ட்ரான் எல்லாத்தையும் பேர் பண்ண முடியும். அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் நடக்கும் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் ஷேப்பாக இருந்தால் D2sp3 ஹைபிரிடைசேஷன் நடக்கும். அதாவது n-1d ஆர்பிட்டால் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்சஸ், சரிங்களா? அப்புறம் அல்லது லோ ஸ்பின் காம்ப்ளெக்சஸ் அல்லது ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஃப்ளூரின் மாதிரி ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட் வருது அப்படின்னா ஸோ ஹைபிரிடைசேஷன் வந்து sp3d2 ஹைபிரிடைசேஷனாக இருக்கும். அப்போ sp3d2 ஹைபிரிடைசேஷன் சொல்லும்போது அந்த ஃப்ளூரினால தனித்தனியாக இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஜோடி சேர்க்க முடியாது. அப்போ ஹைபிரிடைசேஷன் sp3d2 ஹைபிரிடைசேஷன் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்சஸ் அல்லது ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்சஸ் அல்லது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது the complexes containing a central metal atom with unpaired electrons are paramagnetic. இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட d ஆர்பிட்டாலில் சிங்கிளாக இருக்கு, ஜோடி ஆகாமல் இருக்கு அப்படின்னா paramagnetic character அப்படின்னு பேர். இதுவே வந்து எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்டாக இருந்ததுன்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னா லிகாண்டோட அந்த டெண்டன்சி. இதே வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா அதால எலக்ட்ரான்ஸை பேர் பண்ண முடியாது, அப்போ அது பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். இதே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணிடும், பேர் பண்ணிடும், அது டயமேக்னெட்டிக்கு முயற்சி பண்ணும். சப்போஸ் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் கூட அது என்ன மேக்னெட்டிக் கேரக்டர் தான், பேராமேக்னெட்டிக் கேரக்டர் தான். சார் அன்பேர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அது ஜோடியா இல்லாம. பேர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோடியாக. எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால்ஸ்ல கம்ப்ளீட்டா ஜோடியா இருந்ததுன்னா அது டயமேக்னெட்டிக் கேரக்டர். கம்ப்ளீட்டா ஜோடியா இருந்து ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தா கூட அது வந்து பேராமேக்னெட்டிக் கேரக்டர், சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ ஒரு சில லிகாண்ட், உதாரணத்துக்கு கார்பனைல் CO இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட், சைனிடோ CN- இது ஒரு நெகட்டிவ் லிகாண்ட், EN எத்திலின் டயமின் இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட், அதே நேரத்தில் பைடென்டேட் லிகாண்ட். அண்ட் அம்மோனியா தட் இஸ் அமைன் இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அது எலக்ட்ரான்ஸை பேர் பண்ண முயற்சிக்கும். such ligands are called strong field ligands அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் இருந்தா இன்னொன்று என்ன இருக்கும், வீக் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பாருங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸை ஒரு சொல்லி முடிச்சிடும். அதில் கிரேட்டர் த ஓவர்லாப்பிங். இப்போ இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னு எதை சொல்லியிருக்கோம், CO கார்பனைல், அப்புறம் சைனிடோ, அப்புறம் எத்திலின் டயமீன், அதுக்கப்புறம் அம்மோனியா, இது அமைன், இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆகும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது ஜோடி ஆகும். இதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே இதில் வந்து ஹாலஜன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீக் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் வந்துச்சுன்னா எலக்ட்ரான் என்ன ஆகாது, ஜோடியாக இருக்காது, சரிங்களா? ஸோ ஒரு 10-11 பாயிண்ட் எழுதினா போதும் இந்த VB தியரிக்கு. இதே நேரத்தில் கிரேட்டர் த ஓவர்லாப்பிங் பிட்வீன் த லிகண்ட் ஆர்பிட்டால்ஸ் அண்ட் ஹைபிரிடைஸ்டு மெட்டல் ஆர்பிட்டால். அந்த மெட்டல் ஆர்பிட்டாலோட ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கும் லிகாண்ட் ஆர்பிட்டாலுக்கும் ஓவர்லாப்பிங் அதிகமாக இருந்தால் பாண்ட் ஸ்ட்ரென்த் கிரேட்டராக இருக்கும். கிரேட்டர் த ஓவர்லாப்பிங் பிட்வீன் த லிகண்ட் ஆர்பிட்டால்ஸ் அண்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் மெட்டல் ஆர்பிட்டால் கிரேட்டர் இஸ் த பாண்ட் ஸ்ட்ரென்த். அதாவது சிக்மா பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த VB தியரியோட லிமிடேஷன்ஸ் என்ன? It does not explain the color of the complex. இந்த காம்ப்ளெக்ஸோட கலரை பற்றி சொல்லலை.
It considers only the spin-only magnetic moments and does not consider the other components of magnetic moments பத்தி சொல்லல. It does not provide a quantitative explanation as to why certain complexes are inner orbital complexes. சொன்னேன் இல்லையா, n-1d ஆர்பிட்டால் வந்து சேர்ந்தா அது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ், nd ஆர்பிட்டால் சேர்ந்துச்சு அப்படின்னா அது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை இதால கொடுக்க முடியல. அந்த அதர் ஆர் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் த சேம் மெட்டல், இதை பத்தி வந்து இந்த விபி தியரியால எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியல. ஸோ கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் சொல்லல, அடுத்தது மேக்னெட்டிக் மூமெண்டோட அதர் காம்பனன்ஸை பத்தி சொல்லல, அதுக்கப்புறம் வந்து ஏன் சில இது வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸா இருக்கு, ஏன் சில இது வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸா இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லல. இதெல்லாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எதுல வரும் அப்படின்னா விபி தியரியில வரும். ஓகேங்களா, நல்லா பாத்துக்கிறீங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.